தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 6வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையின் காலை வழிபாட்டிலே நாம் காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளையும் நன்மை தந்து காத்துக் கொள்வாராக. அது மட்டுமல்லாமல் கொரோனா காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு கேள்விக்குறியாக, ஒரு பயத்தோடு ஏன் இந்த விதத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லி, இந்த வியாதி நிமித்தமாய் எங்களுக்கு பின்விளைவுகள் அநேகம் இருக்கிறது, எங்களுக்கு உற்சாகங்களை இழந்திருக்கிறோம் என்ற நோக்கத்தோடு நாம் காணப்படுகிற வேளையிலே ஆண்டவர் நாம் கூறுவது, பொறுமையோடும் அமைதியோடும் நானே கடவுள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவரை தொடர்பு கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். என்ன சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு சற்று நேரம் ஆண்டவரை நோக்கி நாம் தியானிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையிலே நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வரோம், உங்களை நோக்கி பார்ப்போம். இந்த காணொலி வழியாக உங்களை தொடர்பு கொள்ள கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாடு துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டிய கிருபை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் யாவரும் 2ஆம் வழிபாட்டு முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கடைக்கொண்டு நாம் மகிழக்கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவர் எவ்வளவு இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரேன். உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராய் கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமார், தூய ஆவியார் கடவுளை உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்கு உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் இடத்தில் தர்ப்பத்துக்கு போய் தகப்பனை பார்த்துக்கு விரோதமாகும் முத பார்வையில் பாவம் செய்தேன். இனி உங்கள் மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கும் நல்லன். உடைய கூலிக்கார ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதானாசர் நமக்கு இராம். எல்லாவற்றும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதானாசரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவும் ஜெப நிலையிலே மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள நாம் நம்ம பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கிடுவோம். முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவும் சேர்ந்து இருப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழிகளை அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முதல் பரிசுத்தத்திற்கு விதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அரசு வாக்குத்தின்படியே நிர்வாகியம் குற்றவாளிகளாக இருக்கிறது. தப்பிதண்டை அறிக்கிறேன் பொறுமையாயிரும் பாவத்திலிருந்து கிருபையை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவை, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திடும். ஆமென்.
சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனையும் கட்டளை வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் அவர் பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு விண்ணிலிருந்து வரும் ஞானம், விஸ்டம் ஃப்ரம் அபவ் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த புதிய கல்வி ஆண்டு நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரும் ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே அவர்கள் காலடி எடுத்து வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் போன ஆண்டும் இதே ஒரு சூழல், இந்த ஆண்டும் அதே சூழல். பிள்ளைகள் தன்னுடைய படிப்பை இல்லங்களிலிருந்து அவர்கள் தொடர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் சென்று கல்லூரியிலோ பள்ளிக்கூடங்களிலோ தன்னுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு இன்றைய நாட்களிலே ஒரு பெரிய இடையூறாகவே இந்த பெருந்தொற்று காணப்படுகிறது. ஆனாலும் கடவுள் சொல்கிறது, பிள்ளைகளை நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்கிறார். புதிய கல்வியான காலடி எடுத்து வைத்திருக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய புதிய வகுப்பு, புதிய பாடத்திட்டங்கள், தங்களுடைய கற்றல் திறமை போன்றவற்றை மனதில் கொண்டு புதிய எதிர்பார்ப்பில் இருப்பார்கள். நீங்கள் பிள்ளைகள் புதிய எதிர்பார்ப்பாங்க. புக்ஸ் எடுத்து வாங்கிட்டு வந்தோடனே அதை பார்க்கறது, இப்போ புத்தகாரத்துக்கு எல்லா விதத்திலையும் அப்பா அம்மாட்ட பேசுறது. இந்த சூழ்நிலை இன்றைக்கு மாறி போய்விட்டது. ஆனாலும் அந்த புதிய ஒரு கல்விக் கொள்கை வந்திருக்குது. புதிய கல்வி ஆண்டில் பிள்ளைகள் காலத்து வைக்கும்போது நீங்கள் பார்க்கணும், நியூஸில் பார்க்கணும், எக்ஸாம்ஸ் வைக்கிறதா இல்லையா, ஒரே குழப்பமான சூழல் இருந்தாலும் தொன்று வருகிற காலகட்டங்களிலே ஜூன் மாதம் என்றால் பள்ளிக்கு செல்வது, புது ஆடைகளை பிள்ளைகள் எடுத்துக்கொள்வது, புது புத்தகங்களை வாங்குவது, எல்லா விதமான காரியங்களும் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள, ஆசிரியர்களும் ஒரு மாதம் லீவுக்கு அப்புறம் வந்து பிள்ளைகளை சந்திப்பது, மனமகிழ்ச்சியாக இருப்பது காரியங்கள் எல்லாமே போய் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்திலே காணப்படுகிறது. ஆனாலும் இது எல்லாவற்றையும் மீறி பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு ஆசிரியர்களும் தங்களால் இயன்ற காரியங்களை தாங்கள் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செய்து அந்த பிள்ளைகளுக்கு அவருடைய கல்வியிலே அவர் தகுதி பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புவதை பார்க்கிறோம். இன்னைக்கு பிள்ளைங்க ரெண்டு விதமான பிள்ளைங்க இருக்காங்க. ஒன்று நல்ல ஒரு ஐக்கியூ உள்ள பிள்ளைங்க, நல்ல ஒரு சிந்தனையோடு வாழ்ற பிள்ளைங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு உடனே கிராஸ்பிங் பவர், உடனே பெற்றுக்கொள்வது பவர் உள்ள பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் அந்த இரண்டுமே என்ன ஆயிடுதுன்னா, ஒரு ஆசிரியராக தான் அதை அவர்கள் என்ன பண்ண முடியும், அது தெளிவாக அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அந்த பிள்ளைகள் கற்றுக் கொடுப்பதற்கும் ஆசிரியர் தான் முடியும். அதுதான் ஆசிரியர்களுக்கும் அந்த ஒரு கல்விக்கான ஆண்டிலே வரும்போது அந்த பிள்ளைகளை எவ்வாறு அவர்களை வழிநடத்த முடியும் என்று சொல்லி பார்க்கிறார்கள். இது ஒரு பொருட்கள் இருக்கு. இன்றைக்கு கல்வி என்பது வியாபாரம் ஆகிவிட்டது. இன்னைக்கு ஃபீஸ் கட்டுறது எல்லாமே வியாபார நோக்கத்தோடு போயிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், ஃபீஸ் கட்டி இவ்வளோ பணங்கள் கட்டினா பிள்ளைகளுடைய கல்வி என்று பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய கல்விகளை இந்த இலவசமாக நம்ம பெற்றுக்கொண்டோம். இன்னைக்கு இலவசம் என்பது போய்விட்டு என்ன பண்ணலாங்க, நீங்க கட்டாயமா இவ்வளவு ஃபீஸ் கட்டி தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சூழல்கள் காரணமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்-19 காரணமாக இவங்களால ஒரு ஆண்டு என்னுடைய பிள்ளைகள் படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி என்று சொல்ற நிலைமைகள் ஆயிடுச்சு. ஒரு ஆண்டு பிள்ளைகளுக்கு அடுத்த ஆண்டு கூட அது நம்ம கல்லூரியிலையோ பள்ளியிலோ சேர்ந்து படித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் மாற்ற நாம் வல்லவராக இருப்பேன் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, கல்வி கற்றுக்கொள்வது என்பது மனிதனுடைய பிறப்புரிமை, அடிப்படை உரிமை. கல்வி கற்றுக்கொள்வது தான் அந்த கல்வி ஒரு மனிதனை சிறந்து விளங்க செய்கிறது. ஒரு கல்வி என்பது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு தெரிந்த ஞானத்தையும் அதே போல தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கல்வி செயல்படுத்தவும் அந்த கல்வி அவனுக்கு உதவியாக இருக்கிறது. மார்க் கே ஸ்மித் என்ற கல்வியாளர் கூறும்போது, கல்வி என்பது உண்மை அல்லது மெய்யறிவையும் அதற்கான செயல்முறையும் அழைத்தல் அல்லது வரவழைத்தல் என்கிறார். உண்மை அல்லது மெய்யறிவை ஞானம் எனலாம். அப்போ மெய்யறிவு உண்மை என்பது ஞானத்தோடு நமக்கு வரணும். நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு பார்க்கணும். அநேக நேரங்களில் பெற்றோர்கள் கஷ்டப்படுறது இருக்குன்னா, பிள்ளைகள் நல்ல விதத்தில் படித்து பெரிய ஆளாகி பிற்காலத்தில் அவங்க தன்னுடைய சுய கால நிற்கணும் என்று சொல்லி தான் பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஞானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளத்திலிருந்து விலகும் ஞானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகப்பிரகாரமான ஞானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உலகத்தில் அந்த பிள்ளைகள் சிறந்து வாழ முடியும். தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை அவர் சிறந்தவர்களாய் வாழ முடியும் என்று சொல்லி அவர் பார்க்கும். பெற்றோர் எடுக்கிற ஒரு பிரயாசங்கள், பிள்ளை எடுக்கிற ஒரு பிரயாசங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிள்ளையுடைய
வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை அமைகிறது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு 2 விதமான காரியங்களை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். உண்மையை உணர்த்தும் ஞானம். 1 ராஜாக்கள் 3:16-20 பார்க்கும்போது, தாவீது அரசருக்கு பின்னர் இஸ்ரேல் நாட்டை ஆளும் மன்னர் பொறுப்பு அவருடைய மகன் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா இங்க சாலமோனை விட ஞானத்தில் சிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வயசுல அதிகமானவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பொறுப்பு சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டு, அப்போது அவர் வயதில் மிகவும் சிறியவர். அவர் சிறியவர் என்றும் பெரியோரை விட அதிக ஞானம், அதாவது உண்மையை உணர்த்தும் ஞானம் அவருக்கு இருந்தது. அதனை அவர் கடவுள் வந்து பெற்றுக்கொண்டார். சாலமோன் ஞானம் விஸ்டம் ஆஃப் சாலமோன் சொல்றோம் இல்லையா, அந்த ஞானத்தை அவர் கடவுளிடம் வந்து கேட்டு பெற்றுக்கொண்டார். பார்க்கணும் 1 ராஜாக்கள் 3:9 இறைவனிடம் ஞானத்திற்கான அவரது மன்றாட்டு மிக தெளிவாக இருந்தது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம எது கேட்டாலும் எது வேணும்னு கேட்டால் நம்ம இன்னைக்கு இந்த தேவைகள் சொல்லி கேட்கிறோம். பட் அவர் சொன்னார், எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த மக்களை நடத்துவதற்கு நான் ஞானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த சாலமோன் கேட்கிறது பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றாரு, உன் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்தரணும் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 3:9 பார்க்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு ஜபத்தை எடுத்து அவர் ஞானத்தை கடவுளத்திலிருந்து அவர் பெற்றுக் கொள்கிறார். இன்னொன்று பார்க்க போறோம், பகைவரின் பிராணன் உலகில் முதலிடத்தை எட்டி பிடிப்பதற்கான போட்டிகள் வெற்றி. பார்க்கிறோம், பகைவர் சுற்றி பகைவர் இருந்தாங்க. அந்த பகைவர்கள் மத்தியிலும் அவர் என்ன வெற்றி கொண்டு இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் என்ற ஒரு ஞானம் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி சாலமோன் கேட்கிறார். சாலமோன் என்னும் மன்றாடி ஞானம் விளங்குகிறது. விண்ணத்திலிருந்து வரும் ஞானம் பல வாழ்வு சார்ந்த நன்மையான உண்மையை கண்டறிகிறது. இன்னைக்கு ஞானம், கடவுள் கொடுக்கும் ஞானத்துல நம்ம பகுத்தறிய முடியும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், யாரை நாம் என்ன நடத்த முடியும் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு உலக பிரகாரம் ஞானம் எவ்வளவு வந்தாலும் கடவுள் கொடுக்கிற ஒரு ஞானத்தை கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த உலகத்திலே வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் சொல்லுவாங்க. நிறைய பேர் நல்ல ஞானம் படிச்சிருக்காங்க, அவங்க என்ன பண்ண முடியல, எல்லாத்தையும் பகிர்ந்தெடுத்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவன் படிக்கவே இல்லை, கடவுளுக்கு பயந்த மனுஷனாக இருக்கான், ரொம்ப தெளிவாக ஞானத்தோடு அவர் பேசுறான்னு சொல்லி. இதுதான் கடவுளோடு இருக்கும்போது ஞானத்தை பெற்றுக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, சொல்லுவாங்க, விண்ணகத்திலிருந்து வரும் ஞானம் பல வாழ்வு சார்ந்த நன்மைக்கான உண்மையை கண்டறிந்ததுன்னு சொல்றாரு. விண்ணகத்துக்கு ஒரு ஞானம் பல வாழ்வுக்கு நம்ம சொல்ற கவுன்சிலிங், அட்வைஸ், நிறைய காரணம் சில பேர் நம்ம கேட்க முடியும். அப்ப அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அது என்ன பண்ண, கடவுள் அவர்களுக்கு அது கொடுக்குற ஒரு கிஃப்ட். இன்னைக்கு அநேகம் சொல்றாங்க, நமக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது, எங்களுக்கு சொல்றாங்க பாடுகிற வரம் இருக்கிறது, பேசுகிற வரம் இருக்கிறது, டங்ஸ் பேசுறதுக்கு சொல்றாங்க. அதே போல இன்னும் கவுன்சிலிங் ஒரு வரம், ஆண்டவர் கொடுக்குற வரம், அதை ஆண்டவருடைய ஞானத்தில் பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு, சாலமோன் இத்தகைய தாக்கத்தை கொண்டிருந்தார். எனவே தான் அவரால் மிக சிக்கலான வழக்குகளையும் மிக சாதுரியமாக கையாண்டு நல்ல நீதியை இந்த மக்களுக்கு வழங்க முடிந்தது. கடவுளிடமும் ஞானத்தை பெற்றுக்கொண்டார், மக்களிடத்திலிருந்து அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு அவங்க எப்படி அவர் தாக்கல் பண்ண முடியும்னு சொல்லி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கடவுளுடைய ஞானத்தை வைத்து அந்த மக்களுக்கு தீர்வு சொல்லுகிற ஒரு பார்க்கிறோம். 1 அரசர்கள் 3:16 1 ராஜாக்கள் 3:16 பார்க்கும்போது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் சாலமோன் அரசர். உண்மையான தாய் என்று சொல்லி 2 பேரும் சொல்லுவாங்க, குழந்தைக்கு சண்டை பண்ணுவாங்க. அப்போ அவர் கொடுக்கிற தீர்ப்பு, அந்த தீர்ப்பு மூலமா அந்த ஞானம் விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று யாக்கோபு அடிகளார் கூறும்போது, விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மை, மேலும் அது அமைதியை நாடும், பொறுமையை கொள்ளும், இணங்கி போகும், தன்னுடையது, இரக்கமும் நற்செயலும் நிறைந்தது, நடுநிலை தவறாது. அப்ப ஆண்டவருக்கு ஒரு ஞானம், என்னென்ன ஞானம் சொல்ல பாருங்க, தலையாய பண்பு தூய்மை, மேலும் அது அமைதியோடு நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும், எல்லாத்தையும் பொறுமையா இருக்கும், எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போகிறது, எல்லா விதமான காரியத்தை சொல்ல அனைத்து சொல்லுவாங்க, ஏமாற்றம் வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் கொடுக்கிற ஞானம், கடவுளோடு வாழும்போது ஞானத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கடவுளோடு வாழும்போது எல்லாத்தையும் தெளிவாக இருந்து அவர்கள் ஆண்டவருடைய நற்காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார், ஞானத்தை வெளிப்படுத்துகிறார் சொல்லி நம்ம யாக்கோபு 3:17 வாசிக்கிறோம். அந்த பண்புகளை கூடுதலாக எடுத்துக்கொள்ள இதுவும் அவர் இறைவனிடம் பெற்ற ஞானத்தின் அடிப்படையிலே கூறுகிறார். அப்பவும் ஆண்டவருக்கு பெற்ற ஞானத்தின் மூலமாக தான் இதை எடுத்துக் கொள்கிறார். எடுத்துக் கூறி இப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கு என்று சொல்லி அவர் கூறுகிறது நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சொல்றது, ஞானம் பொறாமையும் மன கஷ்டங்களையும் மன சோர்வுகளையும் மாற்றுகிறதா இருக்கிறது சொல்லி அவர் சில குழப்பங்களை, கொடும் செயல்களை எல்லாவற்றையும் ஞானம் மாற்றி போட்டு அவர்கள் தெளிவுள்ளவர்களாய் இந்த சமுதாயத்தில் நல்ல பண்பாளர்களாய் அதை மாற்றுகிறது என்று சொல்லி அப்போ ஒரு ஞானம் என்பது கடவுளத்திலிருந்து பெற்ற ஞானம் என்பது சமுதாயத்திலும் சரி, ஒரு திருச்சபையிலும் சரி, எல்லாவற்றிலும்
ஒரு ஞானத்தோடு விளங்கி அவர்கள் கடவுளுக்கு அடுத்த காரியத்திலே அவர்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று சொல்றோம், வீணான சென்று விலகிக் கொள்ளும் ஞானம். திருத்தூர் அப்போஸ்தலர் சங்கீதம் 119:37 பார்க்கிறோம். தாவீது அரசர் முன்னறிவுக்காக மன்றாடும் தனது இறைவனில் வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்திலே நாம் பல சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது நான் அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாமே பேசுறோம். ப்ரீ பிளானிங். ஆனால் ஆண்டவர் கேட்கும்போது எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரேன்னு சொல்ல, அது என்னுடைய கண்களை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்ல முடியல, என்னுடைய இருதயத்தை திறந்து தாரும் என்று சொல்ல முடியல. ஆனால் அப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து விலக வேண்டும் என்று தாவீது சொல்கிறார். காரணம், வீணானத்திலிருந்து விலகிக் கொள்வது ஞானத்தின் வெளிப்பாடு. அப்போ வீணானது வெளில வந்தது ஞானத்தின் வெளிப்பாடு. அடுத்து சொல்றது, கடவுள் கொடுத்த ஞானத்தில் தான் தாவீது அரசர் உண்மையுடனும் நேரிய உள்ளத்துடன் நடந்து கொண்டார் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 3:6. அப்போ உண்மையான உள்ளம் நேரிய பண்பாடோடு அவர் வாழ்ந்து கொள்கிறார். அவருடைய வாழ்விலிருந்து தான் சாலமோன் செல்வம், எத்தைகளின் சாபம், புகழ், சுயநலம் போன்றவற்றை நிலையற்ற வீணான மாயை என்பதை கற்றுக்கொண்டார். புகழ், செல்வம் எல்லாமே இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு காலங்களில் நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லை. கொரோனா வந்து எத்தனையோ பேர் மறுத்து போகிறார்கள். நம்ம தினந்தோறும் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்வோம், மறுத்து போனாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கிறோம். ஆனா எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்து எவ்வளவுதான் பண்ணலாமோ, ஆனால் சொல்லுகிற கடவுள் சொல்றது எல்லாமே வீண் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். அவருடைய ஞானத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தூய்மையான ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ கடவுள் விரும்புகிறார். கடவுளுக்கு அஞ்சி நடப்பதும் திரு சட்டத்தின்படி வாழ உந்துதல் பெறுவதும் கடவுள் கொடுக்கும் மெய் உணர்வினாலே ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 119:39 பார்க்கிறோம். அவருடைய மெய் உணர்வும் அவர் கொடுக்கிற திரு சட்டத்தின்படி நாம் நடந்து கொள்வதும் என்று சொல்லி சொல்லுகிறார். மற்றபடி நம்ம பார்க்கும்போது கடவுளாலும் நலம் சார்ந்து நீடித்து வாழும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் பிற்காலத்தில் இஸ்ரேலர்கள் எனப்படும் கடவுளின் மக்கள் இவர்களை விட்டு விட்டார்கள். கடவுளோடு இருக்கும்போது ஞானத்தோடு இருந்த மக்கள் கடவுளை விட்டு வரும்போது தங்கள் ஞானத்திலிருந்து விலகி விடுகிறார்கள். இன்னைக்கு ஒரு உலகத்தில் ஞானம் நிறைய இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஞானத்தில் குறைந்தவர்கள் என்னிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று பார்க்கிறோம், நீதிமொழிகள் 22:3 இன்று நாம் வாழும் உலகத்தை இன்னைக்கு வாழ்ற உலகத்தில் வந்து டிஜிட்டல் வேர்ல்டு ஆயிடுச்சு. எல்லா விதத்திலும் நாம் உண்மை தன்மையை நாம் எதிர்பார்க்க முடியல. ஆண்டவர் கொடுத்த அறிவை வந்து நாம் வித்தியாசமாக இன்னைக்கு செயல்படுத்துகிறோம். இன்னைக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஒரு பேசுவதை ரெக்கார்ட் பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறோம், எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்து வந்தாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது தான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாவற்றிலும் விலகி இருந்து நீ உண்மையோடு கடவுளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று சொல்றாரு, பகுத்தறிவு, விவேகம், மெய்யறிவு, மதிநுட்பம் போன்றவை அது பல்வேறு பொருட்கள் என விளக்கம் அளிக்கிறது. ஞானத்தோடு வாழ்கிறது சொல்றாங்க. பகுத்தறிவு, விவேகம், மெய்யறிவு, மதிநுட்பம் இவை யாவுமே இருக்கணும். அப்பதான் இந்த ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக வாழ முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய குறைவான ஞானம் கொடுப்போர் கடவுளத்திற்கு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் போனாமல் தாராளமாக எல்லாரும் கொடுப்பார்கள். யாக்கோபு 1 சொல்லுது. சாதாரண எளிய மனிதராக யாக்கோபு நடைமுறை வாழும் வழிகாட்டி எனப்படும் யாக்கோபு திருமுகத்தை எழுத தேவையான ஞானத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இத்தகைய இறை ஞானத்தின் பண்புகளான பகுத்தறிவு, விவேகம், மெய்யறிவு, மதிநுட்பம் போன்றவற்றை கல்வி கற்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் தேவை. இத்தகைய ஞானமே உலகம் நமக்கு கற்றுத் தருகிறது. கடவுளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு ஞானமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அனைத்து ஞானத்தை உடையவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஞானமற்றவர்கள் இடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே ஆண்டவர் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவரும் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் தான், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் கடவுளிலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியில் படைத்த சர்வ வல்லமை பிதாவாகிய விசுவாசத்தை அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை அவர் பரிசுத்த ஆவியினாலே கருணப்பட்டிருக்கிறார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறையில் அறிந்து மறித்து அடக்கப்படுத்த பாதத்தில் இருக்கிறார். 3ஆம் நாள் மருத்துவத்தை இறந்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்தாவாக வந்தவாசம் வச்சிருக்கிறார். அவருக்கு 100 மருத்துவம் ஞாயிற்றுக்கு வருவார். பரிசுத்த விசுவாசத்தை பொதுவாக சபை பசுவனை ஐக்கியம், பாவம் மன்னிக்கும், சர்வ உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவ விசுவாசத்தை. ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக, அவர் அவரோடு இருப்பாராக. திருச்சபைக்கான அறிவிப்புகள். CSI கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடக்குது. 3 years டிப்ளமோ ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி கோர்ஸ்.
இதனுடைய வாசித்த பெண் குழந்தைகள் இதை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். +2 முடித்தது அறிவியல் உட்படுத்த பிள்ளைகள் 17 வயதிலிருந்து 35 வயதுக்குள் இருக்கிறவர்கள் அப்ளை பண்ணலாம். இது 1000 சதவீதம் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல CIC ரெய்னி ஹாஸ்பிட்டல்லையும் 3 இயர் டிப்ளமா கோர்ஸ் இன் ஜெனரல் நர்சிங் இன்ஃபர்மரி கோர்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் வந்து 1000 சந்தித்து விளக்கம் பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கல்யாண ஹாஸ்பிட்டல் ரெய்னி ஹாஸ்பிட்டல் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் பயன்படும்படியாக அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் நம்முடைய சந்தா அவர்களை குறித்து கூட சொல்ல விரும்புகிறேன். நான் வாரம் சொல்லியிருக்கேன். நம்முடைய திருச்சபை காலை 6 முதல் 10 மணி வரைக்கும் திறந்திருக்குது, மாலை 4 மணி திறந்திருக்குது. ஒருவேளை நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்துருக்கு ஒரு கடினமாக இருக்கலாம். அறிஞர்கள் சும்மா ஒரு நட வந்து அப்படியே சர்ச்சை ஒரு ஜோம் பண்ணிட்டு சந்தா அவர்களை செலுத்தி நம்ம 2 மாதமாக நீங்கள் போடாமல் இருக்கீங்க. எல்லா மாதமும் போட வேண்டும். அதை நீங்கள் வந்து செலுத்தும்படியாக மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் தாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு பிறக்குள்ள பிதாவே, நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ளவர்களுடன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் உலக ஞானம் உண்டு, விசேஷ ஞானத்தின் மூலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறார். உங்களோடு நாங்கள் ஐக்கியப்பட, உங்களோடு நாங்கள் நெருங்கி வாழ வேண்டியிருக்கிறார். ஆண்டவரே, முதியோர்களுக்காக, சிறியவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, ஆண்டவரே, வேலை வாய்ப்பு இழந்த பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி பண்ணணும். ஆண்டவரே, இந்த வார்த்தை நம்முடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் கொண்டாட பிள்ளைகளுக்காக வரும் அவர்களுக்கும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, கடந்த வாரங்களிலே எங்கள் திருச்சபை பிள்ளைகள் தங்களுக்கு உற்சாக உறவினர் இழந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்போ இழப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக வரும் அந்த பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஆறுதலின் சமாதானத்தின் தாரும் நீர் அவர்களோடு பிள்ளை விசுவாசிக்கிறதுக்காக நினைக்கிறதுக்காக நீரை பொருட்படுத்த காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, வருகிற வாரம் முழுவதுமாய் நீர் எங்கள் மத்தியில் பிரசனாய் காத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் பாதுகாப்பும்